நீண்ட காலமாக இந்த விவாதம் இருக்குது. அதை விட்டுட்டு உதயநிதி நான் கெட் அவுட் மோடிம்பேன், நான் மொழி போராட்டத்துக்கு தயாராகிடுவேன்னு உதயநிதி சவால் விடுறாரு. உன் மொழி போராட்டத்தை 1965 திமுக மொழி போராட்டத்தில் வன்முறையில் ஈடுபட்ட போது ஈவேரா என்ன தெரியுமா சொன்னார்? காலி பயலுக இவனுங்கெல்லாம் சுட்டு தள்ளுங்கன்னார் ஈவேரா. தமிழ்நாட்டில் எங்காவது இந்தி திணிக்கப்பட்டதுன்னு நிரூபித்தா நான் எந்த விதமான நடவடிக்கைக்கு தயாராக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இல்லை. அப்படி இருக்கையில் 65 நடந்த போராட்டம் வன்முறை போராட்டம், அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், துப்பாக்கியில் இந்த காலி பயல்களை சுட்டு தள்ள வேண்டும்னார். யார் சொன்னது? அர்ஜுன் சம்பத் சொல்லலை, ஈவேரா சொன்னது. மறுக்க முடியுமா? உதயநிதி வரலாறு பிடிச்சிருக்காரா? தெரியுமா அவருக்கு? அதனால் அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினா அவர் நடத்த வேண்டியது தான். ஈவேரா பாணியில் நம்முடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது தான். அதை விட்டுட்டு சும்மா வாய் சவடால் அரசியலுடைய தரத்தையே தாழ்த்தி விட்டார் உதயநிதி. உதயநிதி எடப்பாடி என்னென்னு கேவலப்படுத்தினார்னா, காலுக்கு நடுவில் பூந்துன்னு கேவலப்படுத்தினார் உதயநிதி. பேசினாரா இல்லையா உதயநிதி? கெட் அவுட் மோடிம்பியா நீ? இன்றைக்கி கெட் அவுட் மோடி அப்படிங்கிறத மாறி இன்றைக்கி இந்தியா முழுக்க நீ ஒரு ஊரில் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வச்சுருக்கிற, புரியுதா? ஆனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் கட்சி பிஜேபி, உலக மக்களுடைய தலைவர் நரேந்திர மோடி. அவரை நீ கெட் அவுட்டுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தான் அண்ணாமலை பதிலடி கொடுத்துருக்கிறார். கெட் அவுட் ஸ்டாலின். இன்றைக்கி உலகத்தில் நம்பர் 1 ட்ரெண்டிங் எது? கெட் அவுட் ஸ்டாலின்.